ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் என் ஒய்ஃபுக்கு எக் கோலாரண்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த 3 முட்டை எடுத்து பாயில் பண்ணிக்கிடுவோம். ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கிக்கணும். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு அடுத்த 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். நறுக்கிட்டு அடுத்து 4-5 பூண்டை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு எடுத்து தோலெல்லாம் சீவி இப்படி வச்சுக்கணும். அடுத்தது மல்லி இலையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். ஸோ பாயில் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி கிரேப் பண்ணி வச்சுக்கணும். 3 முட்டையை நல்லா கிரேப் பண்ணிக்கோங்க. கிரேப் பண்ணி வச்சதில் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. சீவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். சைடில் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். தவா பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி ஊற்றி வச்ச பாலை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெட் கிராம்ஸில் புரட்டி போட்டு ஸோ ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்த வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் பொன்னிறமாக நடந்துகிட்ருக்கு. ஒன்று ஸோ ஒன்று வந்துடுச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சோம்னா சுவையான எக் கோலாரண்டை ரெடி. ஸோ டொமேட்டோ சாஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? இந்தாமா சுவையான எக் கோலாரண்டை உனக்காக செஞ்சுருக்கோம். பார்த்துட்டு சொல்லு. சாப்பிடு. சூப்பரா, சூப்பர்.